நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே சாஸ்திரத்துல எழுதியிருக்கணுங்கிறது இல்லை. இப்போ முண்டனம் பண்றது அப்படின்னு பேரு. முண்டனம்னா மொட்டை அடிக்கிறது. பிள்ளை இன்ஜினியரிங்ல தெர்மோடைனமிக்ஸ் பேப்பர்ல பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டு அம்மா மொட்டை அடிக்கிறான்னு வச்சுக்கோ. மொட்டை அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவளோட இஷ்டம். ஆனா அதுக்கு முதல்ல பிள்ளை படிக்கணும். நம்ம கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு சம்ஸ்காரம், எந்த ஒரு நம்பிக்கையும் இன்னொருத்தருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல், இன்னொருவருடைய மனதை புண்படுத்தாமல் இருந்தால் அந்த நம்பிக்கை கடைபிடிக்கிறதுல நரகத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டது இந்த கருட புராணத்துல கும்பி பாகம் இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் உண்மையா? மே மாசத்துல அக்னி நட்சத்திரம்னு பேர். மவுண்ட் ரோட்ல கொதிக்கிற வெயில நம்ம காருக்குள்ள மாட்டிண்டோன்னு வச்சுக்கோ, அதுவும் கும்பி பாகம் தான். உண்மையிலே படத்துல காட்டுற மாதிரி உண்மையா இந்த கருட புராணம் அப்படின்றது உண்மையிலே நடக்குமா? பார்த்தால்தான் நமக்கு அது சத்தியம்னு தோன்றது. But there are very many things in life that you just can't see, you can only feel. பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லிவிட்டா அது நாஸ்திகவாதம். I'm not very far from the place. ஆனா எல்லாமே பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்ங்கிறது. Title sponsor Deepa Jyoti, Panjadeepam, Puja Oil, Deivika Narumanam. The Chennai Silk, Adiradi Collections, Saravadi Celebrations, NCR, Pure Cotton Club, Formal and Casual Shirts, Presta, Presta Women's Wear, Anaithilum Besta, Presta, Inner Wears, Leggings and Nighties. Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, Cash for Gold Jewelry. Dr. Sri Varma Ayurveda, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner Kandavilas, ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one-stop destination for all your spiritual products. Food partner Kolattur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wagh Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa. Om Namo Bhagavate Vasudevaya Namah. Grand நிகழ்வுல அடுத்த விருது நம்ம பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக பேரூர் ஆதீனம் ஸ்ரீ சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அரங்கம் நிறைந்த கரவொலிகளோடு மரியாதைக்குரிய நம் மனம் கவர்ந்த கல்யாண மாலை மோகன் ஐயா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த அற்புதமான இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் இவர்களுடைய பொற்கரங்களால் விருதினை பெற இருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்பதை ஒரு காணொளி காட்சியின் மூலமாக பார்த்துடலாங்க ஐயா. Galata Divine Awards 2025, Beacon of Spiritual Discourse and Voice of Divine Philosophy. The award goes to Mr. Dushyant Sridhar. ஆன்மீக உபன்யாசம் மூலம் வழிகாட்டும் தெய்வீக தத்துவத்தின் குரல் என்ற விருதினை பெறுவதற்காக துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாலை மோகன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்தனும் இரண்டு வார்த்தைகள். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இந்த கெலாட்டா டிவைன் அமைப்பின் மூலமாக சிறப்பான விருதுகள் பொருத்தமான அன்பர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய மக்களின் மனதிலே எல்லாம் இடம் பிடித்து
அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய ஐயங்களை தீர்க்கக்கூடிய வகையிலே கடவுள் எங்கேயோ இருக்கக்கூடியவரல்ல, எளிமையான முறையிலே கூப்பிட்ட குரலுக்கு எப்படி அங்கே ஆதி மூலமே என்று சொல்லி ஆணை அழைத்த போதும் கூட மிக விரைவாக வந்து அருளினாரோ அதுபோல வந்து அருளுவார் என்கின்ற செய்தியையும் தமிழக அளவில் மட்டுமல்ல உலகளவிலேயும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஐயா திருச்சந்தையா அவர்கள் நம்மை பாற்கடலுக்கு பக்கத்திலே ஆதிசேஷனுக்கு அருகிலே அமர வைக்கக்கூடிய வகையிலே நம்மை எல்லாம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய நல்ல ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள். அந்த ஆற்றலை இதுவரை 3500க்கும் மேற்பட்ட பொழிவுகள் மூலமாக சிறப்பித்திருப்பது பாராட்டுதற்குரியது. அவர்களுக்கு நம்முடைய உலங்கணிந்த பாராட்டுக்களை தெரிவித்து, ஆழ்வார்கள் சொல்லுவதைப் போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா என்கிற போல இன்னும் பல பல நிகழ்வுகளை நடத்தி மக்களுக்கு நல்ல வளங்களை நல்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கல்யாண மாலை ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. பேரூர் ஆதீனம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய நபர்களுக்கு நீங்க விருது வழங்கணும். மோகன் ஐயா அவர்கள் வணக்கம். துஷ்யந்த் ஸ்ரீதரோட பேச்சுக்கு நாங்கள் எல்லாரும் ரசிகர்கள். அதாவது யங்ஸ்டர்ஸை கையில் பிடிக்கிறது வந்து இருக்கிறதுக்குள்ள கஷ்டம். என்ன அவங்கள வந்து அவங்க ரூட்லேருந்து பிடிச்சி பக்திக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டு இருக்கார் துஷ்யந்த் ஸ்ரீதர். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல இந்த வாழ்த்துக்கள் சொல்லும்போது என்ன ஆசையாக இருக்குதுன்னா, நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை ஒழிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் மனுஷனோட நம்பிக்கையே பல பேர் ஒழிச்சிட்டாங்க. அதுலேருந்து நம்மளெல்லாம் வெளிக்கொணரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை வந்து கலாட்டா பாருங்கள். டிவைன் எங்கேயாவது கலாட்டா ஆக முடியுமா? ஆனால் கலாட்டா வந்து டிவைன் ஆகிருக்குது. அது மாதிரி டிவைனுக்கு கலாட்டாவே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து டிவைன். அதுக்குள்ளே கலாட்டா உள்ளே போந்து அதை வந்து ஒரு ஸ்ரத்தையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இவரோட சொற்பொழிவுகள் வந்து காலங்காலத்துக்கும் நிற்கும். ஒரு பெரிய மனித சமுதாயத்துக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இவர் இருப்பார். இவருக்கு வந்து மேன்மேலும் பல நேஷனல் அவார்ட்ஸ் இவருக்கு வரணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. துஷ்யந்த் ஐயா அவர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஃபேனோ அதே மாதிரி உங்களுடைய குரலுக்கு நாங்களும் மிகப்பெரிய ஃபேன். அதனால தான் இவ்வளோ நேரம் அப்படியே கேட்டுட்டு இருந்தோம். இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இந்த காலத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கம்மியாயிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமஸ்காரம். அடியனை பொறுத்த வரைக்கும் என்னோட உபன்யாச அனுபவங்கள்ல தான் சொல்ல முடியும். இந்த கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் வந்து 20லேருந்து 40 வயசுல கேட்கக்கூடிய சொற்பொழிவு, அது தமிழ் மொழியில் இருக்கட்டும் ஆங்கில மொழியில் இருக்கட்டும், கேட்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. So the answer to your question is yes, it has increased. அதை குவான்டிஃபை பண்ணுறதுங்கிறது கஷ்டம், இவ்வளோ பெர்சன்டேஜ்னு. இன்னொன்றும் உபன்யாசத்துக்கு வந்து கேட்டால் தான் அவளுக்கு பக்தி இருக்குன்னு இல்லை. வீட்டில் இருந்தபடியே இப்போது கேட்கலாம். பாட்காஸ்ட் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு. அதனால் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் அடியனுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு கேள்வியும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கடவுள் நம்பிக்கைக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருந்துக்கிட்டே வருது. ஸோ இதை நம்ம சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடலாமா, நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கீதாச்சாரியன் கண்ணன் பகவத்கீதையில் சொல்லும்போது, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். நான் ஒருவரின் வயிற்றில் ஜாட்டராக்னியாக இருக்கின்றேன். அவரே தான் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் இருக்கார். அதனால தான் முதல்ல நம்ம சாப்பிடும்போது அந்த முதல் பருக்க அந்த பகவானுக்கு தான் போய் சேர்றது. அதனால் சாப்பிடும் சாப்பாட்டுக்கும் இறை நம்பிக்கும் பக்தி சம்பந்தம் உண்டு. ஆஹார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதின்னு சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கு. எதை சாப்பிட்றோமோ அதனுடைய குணங்கள் நம்மளை வந்து தாக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் ஞாபக சக்தி இருக்கும். ஏன்னா டுடே வி ஹவ் அவுட்சோர்ஸ் தட் டு இந்திரன், க்ளவுடுக்கு அமிச்சிட்டோம். ஆனால் ஞாபக சக்திங்கிறது அதி முக்கியம். ஞாபக சக்தி இருக்கணும்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அதில் ரொம்ப ஒரு கேர் தேவை. அதை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டா, எது சாப்பிட்டாலுமே, இப்போ நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, இப்போ அஸ்வின் ஸ்வீட்ஸ் இல்லையா, அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது கூட
பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டுட்டா அது சுகர் வருமா வராதான்னு தெரியாது, ஆனால் பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நிறைய யாகங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடத்துனாங்க. அந்த வேள்விகளில் சில பொருட்களை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில நம்பிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? மொட்டை அடிக்கிறது, மண் சோறு சாப்பிடுது, அப்புறம் தீ மிதித்தல், இந்த மாதிரி நம்பிக்கைகளை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே சாஸ்திரத்தில் எழுதியிருக்கணுங்கிறது இல்லை. இப்போ முண்டனம் பண்ணுறது அப்படின்னு பேர். முண்டனம்னா மொட்டை அடிக்கிறது. இது சனாதன தர்மத்தில், சனாதன தர்மம் என்கின்ற ஹிந்து மதத்தில் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களில் ஒன்றும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பிறந்த பொழுதிலிருந்து 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்குள்ளே அவளுக்கு யார் குலதெய்வமோ அந்த இடத்தில் முண்டனம் செய்வதுங்கிறது வழக்கம். அது தவறு இல்லை. ஆனால் இப்போது பிள்ளை வந்து இன்ஜினியரிங்கில் தெர்மோடைனமிக்ஸ் பேப்பரில் பாஸ் ஆகணும்னு வேண்டிட்டு அம்மா மொட்டை அடிக்கிறான்னு வச்சுக்கோ. மொட்டை அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவளோட இஷ்டம். ஆனால் அதுக்கு முதல்ல பிள்ளை படிக்கணும் இல்லையா? அது அதி முக்கியம். அதனால் எந்த ஒரு நம்பிக்கையுமே சாஸ்திர விகிதமாக இருந்தால் தேவையில்லை. ரெண்டாவது, நம்ம கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு சம்ஸ்காரம், எந்த ஒரு நம்பிக்கையும் இன்னொருத்தருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல், இன்னொருவருடைய மனதை புண்படுத்தாமல் இருந்தால் அந்த நம்பிக்கை கடைப்பிடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. அதனால் இப்போ மண் சோறு சாப்பிட்றான்னு வச்சுங்கோ. இப்போ அவள் சாப்பிட்றதுனால எனக்கு என்ன நஷ்டம், எனக்கு என்ன துக்கம்? சாப்பிடலாம். மொட்டை அடிச்சுக்கிறா, அதில் எனக்கு என்ன துக்கம்? அதனால் இன்னொருவரை பாதிக்காமல் இருந்தால் அது உங்கள் கண்ணோட்டத்தில் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அது சாஸ்திர விகிதமாக இருந்தால் தப்பில்லை. அதே மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இப்போ எப்படி நம்ம தேன்னு சொன்னா வாய் இனிக்கிறதோ, அதே மாதிரி சொர்க்கம்னு சொன்னா எல்லோருக்குமே அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ வைகுண்ட ஏகாதசி வரும்பொழுது அந்த சொர்க்கவாசலுக்கு சென்று வரணும் அப்படின்றது எல்லோருடைய விருப்பமா இருக்கு. பட் அதனுடைய ரகசிய தாத்பரியம் என்னன்னு எங்களுக்கு சொல்றீங்களா? ஒரு மாசத்துல 2 பட்சங்கள் உண்டு. வளர்பிறை தேய்பிறைன்னு பேர். இது ஒரு 15 நாள், அது ஒரு 15 நாள் கணக்கு. 16வது நாள் தான் நம்ம ஷோடசம்னு சொல்றோம். அதுதான் அது பௌர்ணமியா அமையும், அமாவாசையா அமையும். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான நாள், மாலை அமாவாசை. இந்த 15 நாள்ல 11வது நாளைக்கு ஏகாதசின்னு பேர். ஏகனா 1, தசனா 10, ஏகாதசினா 11. 11வது திதிக்கு ஏகாதசி. அப்படின்னா 2 பட்சங்கள்ல சேர்ந்து 2 வரணும். அப்படின்னா 12 மாசத்துக்கு 24 கணக்கு வரணும். அது சில சமயங்கள்ல 25 அமையலாம், அதிக மாசம் இருந்தால் 26 அமையலாம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்புண்டு. இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசிக்கு என்ன ஒரு சிறப்பு, ஒரு நம்பிக்கை என்னன்னா, முன்னோட்டம் காணலாம். இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீள் அப்படின்னா, ஐ எம் ஷுவர் தேர் வுட் ஹவ் பீன் an LED presentation. இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க ப்ளே பண்ணி பார்த்துருப்பேள், ஒழுங்கா இருக்கான்ட்டு முன்னோட்டம். அந்த மாதிரி வைகுண்டம் போகிறோம் சொல்லிட்டு இருக்கோம். வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிய வேண்டாமா? அதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ திருவல்லிக்கேணியோ ஏதோ ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல போய் மிதிச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கா அப்படின்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஆழ்வார். அதனால உங்களுக்கு போறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பரமபதவாசல்னு சொல்றது சிரேஷ்டம். ஆழ்வாரானா இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும்னார். இந்திரலோகம்னு அங்கே சொன்னது வைகுண்டம், ஸ்வர்க்கம் இல்லை. ஏன்னா ஸ்வர்க்கம்னா பொதுவாக இந்த மேனகா, ஊர்வசி, திலோத்தமாலா டான்ஸ் ஆடின்னு இருப்பா, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய புகை மண்டலமாக வந்துட்டுருக்கோம். ஆனால் இங்கே சொல்கிறது பரமபதம். அங்கே போயிட்டா திரும்பி வர முடியாது. அதனால தான் பொதுவாக சொல்லுவா யோசிச்சுட்டு போகணுன்னுட்டு. ஏன்னா இது ஒத்த வழி பாதையாக இருக்கிறதுனால there is no return. அதனால் அப்படி தான் வைகுண்ட ஏகாதசிக்கு சிறப்பு. அந்த மற்றதெல்லாம் விடுங்கோ, பெருமாளை போய் சேவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். சொர்க்கத்தை பற்றி சொன்னீங்க. நரகத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது இந்த கருட புராணத்தில் கும்பி பாகம் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் உண்மையா? மே மாசத்துல அக்னி நட்சத்திரம்னு பேர். மவுண்ட் ரோட்ல கொதிக்கிற வெயில நம்ம காருக்குள்ள மாட்டிண்டோன்னு வச்சுக்கோங்க, கும்பி பாகம். அதுவும் கும்பி பாக்கம் தான். கும்பி பாக்கம், பாக்கம்னா சமைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால என்ன வெந்து வரும் இல்லையா? அதனால நரகம்னு தனியா ஒன்றும் போகவே வேண்டாம். உண்மையிலே படத்துல காட்டுற மாதிரி உண்மையா இந்த கருட புராணம் அப்படின்றது உண்மையிலே நடக்குமா? புராணங்கள், இதிகாசங்கள் சத்தியம். பொதுவா மனிதனுடைய புத்தி என்னன்னா, எதை பார்க்கலையோ நம்ம அதை நம்ப மாட்டோம், பார்த்தால்தான் நமக்கு அது சத்தியம்னு தோன்றது. But there are very many things in life that you just can't see, you can only feel. இப்போ படங்களில் வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது லவ்னு சொல்கிறா. வேர் இஸ் லவ்? அதனால தான் சொல்வா லவ் இஸ் இன் த ஏரும்பா.
neither can you see love nor can you see air. பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லிவிட்டா அது நாஸ்திகவாதம். I am not very far from the place. ஆனா எல்லாமே பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அப்படி புராணங்களும் சில இடங்களை சொல்றது அது நம்ம பார்த்துருக்கணுங்கிறது இல்லை. ஆனா அது ஏன் சொல்றதுன்னா அந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடை வச்சுட்டே போடாமல் இருந்தால் கும்பி பாக்கம் கிடைக்கும்னு சொல்றான்னு வச்சுக்கோ. நான் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? 10 பேருக்கு சாப்பாடு போடணும்னு தெரிஞ்சுக்கணுமே ஒழிய கும்பி பாக்கத்துக்கு எனக்கு அமுச்சுடுவாளேன்னு பயப்படக்கூடாதோன்னு. அப்படின்னா நான் இன்னும் அந்த பாவம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ rather than understanding what could be the hell, probably I should understand what I should not do to go to that hell. வருமுன் காப்பதற்கான வழிகள் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் கிட்ட ஆன்மீகத்திற்கான விஷயங்கள் குறைவா இருக்கா நிறைவா இருக்கா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இருக்கு, நல்லா வளர்ந்துன்னு தான் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா இவாளுக்கு பக்தி இல்லை, இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் இவாளுக்கு பக்தி இருக்கு நம்ம நினைச்சிடக்கூடாது. வெரி மெனி இன்ஸ்டன்சஸ் இன் மை லைஃப் ஸ்வானுபவத்தில் சொல்கிறேன். மால்க்கெல்லாம் போகும்போது ஒரு கோட்டியோட ஸ்பைட் ஹேரோட டோன் ஜீன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து சொல்லுவான், நான் நேற்று புருஷ சுத்தம் கேட்டேன்னுட்டு. அவன் சொல்லிட்டு போயிடுவான். அந்த 5 நிமிஷம் நான் தயச்சு நிற்பேன். How wrong of me to conclude somebody just because of their appearance. இல்லையா? நாளைக்கே ட்ரம்ப் கூட கேட்கலாம் இல்லையா? அவர் எவ்வளோ விஷயம் கேட்குறாரு. நன்றி ஐயா, ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆன்மீக சொற்பொழிவின் தங்க குரலோன் தெய்வீக குரலோன் என்ற அந்த விருது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. ஏன்னா பக்கத்துல இருந்து இதை கேட்கறதுக்கான பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கும் நம்மளுடைய சேக்ரெட் நீட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அன்பின் பரிமாறல் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்துடலாம் ப்ளீஸ். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல். சுவாமிஜி இருக்கார். அப்புறம் அவர் சொன்னார் மோகன் சார் கலாட்டாவை பற்றி. பொதுவாக அந்த காலத்தில் கலாட்டா கல்யாணம்னு பேர். இங்கே ஏற்பாடு பண்ணுறது கலாட்டா, நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டில் கல்யாணம் இருக்குது. நல்ல மங்களகரம் அதிலேயே தெரியுது. ஐ ஹாவ் so many people whom I respect. ஷெல்விஜி இருக்கார், ஹரிகேஷ் நல்லூர் சுவாமி இருக்கார், குருச்சரன் இருக்கார். So they're all people whom I adore, admire and respect. Thank you. ஸோ சேக்ரெட் நீட்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அன்பின் பரிமாறல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ஸ்பான்சர் தீப ஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் தெய்வீக நறுமணம். The Chennai Silk அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவடி செலிப்ரேஷன்ஸ், NCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ், பிரஸ்டா உமன்ஸ் வியர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னர் வியர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். Supported by Grand Royal Tours, we make sweet memories. Attica Gold Company, cash for gold jewelry. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Powered by Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e coming soon. Lakshmi Ceramics, the largest retail tile store. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Skyflex mattress, sleep better, perform better. Heritage partner கந்தவிலாஸ், ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி, குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. Furniture partner Supreme Furniture, truly stylish. Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Sweets partner Ashwin Sweets and Snacks, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். Gifting partners Sacred Needs, one-stop destination for all your spiritual products. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Hospitality partner Hotel M Grand. Beverage partner Wagh Bakri, best quality tea since 1982. Aqua partner Springs. Snacks partners Chennai Samosa.